ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு செம்மையான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. வெறும் ஒரு அப்டேட் இல்லைங்க, 5 செம்மையான ஒரு அப்டேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2022 அதாவது இந்த நியூ இயர்க்கு அப்புறமா இந்த அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. வாட்ஸ்அப் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை iOS அதாவது ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்காக இருக்கட்டும், அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் இப்போது நெக்ஸ்ட்டு வரப்போகிற வருஷம், அதாவது 2022 ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு 5 அப்டேட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்ஸோட கொஞ்சம் அட்வான்ஸான அப்டேட்டுன்னு சொல்லலாம், ப்ளஸ் யூனிக்கான அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 5 செம்மையான ஒரு அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெல்கம் கைஸ். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு 1 இயர் முன்னாடின்னு நினைக்கிறேன், அப்போது ஒரு வாட்ஸ்அப் அப்டேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் என்னோடய வீடியோவில் சொல்லி ஒரு அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து ஒரு 6 மந்த்லேயோ ஒரு 10 மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 5 அப்டேட்டு எல்லாமே வந்துருச்சு, அந்த வீடியோவில் சொன்ன அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாட்ஸ்அப் கொடுக்க போகிற அப்டேட்டை பற்றி தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆன் வாட்ஸ்அப். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்க்குற ரீல்ஸ் இருக்கு இல்லையா, அதான் டிக்டாக் வீடியோஸ் மாதிரி. ஸோ அது பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் இப்போ வரப்போகுது. மீட்டா அப்படிங்கிற நிறுவனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் தான் அவங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போது அவங்க ஓன் பண்ணிகிட்டு இருக்க மெயினான ஒரு 3 ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். ஸோ ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே இந்த டிக்டாக் வீடியோஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இப்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் இருக்குது. இப்போ அது 3ஆவதாக வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு அப்டேட். இந்த அப்டேட்காக எத்தனை பேர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஏற்கனவே நம்ம மக்கள் முடிஞ்ச வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் டைம் வேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. நம்ம பார்க்க போகிற அந்த 2வது விஷயம், அதாவது வாட்ஸ்அப் கொடுத்துருக்க அந்த 2வது செம்மையான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் லாகவுட். ஸோ அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய் செக் பண்ணும்போது delete அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக தான் இந்த வாட்ஸ்அப் லாகவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. இது ஒரு செம்மையான அப்டேட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு பிடிச்ச அப்டேட்னா இதுதான். ஸோ இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைல் வந்து இப்போது சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இயர்லி ஒன்ஸாக இருக்கட்டும், இல்லை 6 month ஒன்ஸ். இப்போலாம் நிறைய பேர் அடிக்கடி புது ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ குறிப்பாக ஐஃபோன் யூசர்ஸ் வந்து புது ஐஃபோன் லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதான் கேமராவை இடம் மாற்றி வச்சு. ஸோ அந்த ஐஃபோனும் வாங்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அதே அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் உட்காந்து சேட் பேக்கப் எடுக்கணும், அந்த ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ லாக் அவுட் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ எல்லாருமே அவங்க ஃபோனில் எனி டைம் லாகின்ல தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த வாட்ஸ்அப் வந்து லாக் அவுட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு புது மொபைல் வாங்கிட்டு உங்கள் நம்பர் என்ட்ரு பண்ணி பின் வெரிஃபிகேஷன் பண்ணி ஓடிபி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ண முடியும். இந்த அப்டேட்காக நான் செம்மையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆப்ஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். 3ஆவதாக வாட்ஸ்அப் கொடுத்துருக்க அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டிவைஸ் சப்போர்ட். அதாவது இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை வேறு ஃபோன்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் பார்கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வேறு டிவைஸ்லேயும் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணலாம். முன்னே வந்து ஒரு டிவைஸ் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 5 டிவைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்பு. ஸோ 5 டிவைஸில் வேறு டிவைஸில் அட் a டைமில் உங்களால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் இன்டர்நெட் கனெக்ஷனோட. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்க டிவைஸ் என்ன அப்படின்னா, இப்போது ப்ரைமரி டிவைஸ் இருக்குது இல்லையா, அதாவது இப்போது என்னோடய ஃபோனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோடய டிவைஸ் தான் ப்ரைமரி டிவைஸ். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்க கொடுக்க போகிற அப்டேட் என்னென்னா, மல்டிபிள் டைம்ஸ், அதாவது நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும் வேறு மொபைலில் சேம் டைமில். 4ஆவதாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த delete for everyone ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதோட டைம் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்குமே ஒரு 1 hour கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 1 hourக்குள்ளே நீங்கள் தெரியாதனமாக உங்கள் ஆஃபீஸ் குரூப்லேயோ, ஸ்கூல் குரூப்பில், காலேஜ் குரூப்பில் ஏதாவது தெரியாதனமாக மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டிருப்பீங்க இல்லையா, அவனுக்கு தெரியாதனமாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னாலும், அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா 1 hourக்குள்ளே delete for everyone அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கும் உங்கள் டிவைஸ்லேயும் அந்த மெசேஜ் delete ஆகிடும், உங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களோட டிவைஸ்லையும் delete ஆகிடும். அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் கொடுத்துருக்க அந்த செம்மையான அப்டேட் என்ன அப்படின்னா, அந்த delete for everyone ஆப்ஷன் வந்து அதோட டியூரேஷன் 1 hour இருக்கு இல்லையா, அது வந்து லைஃப் டைம் ஆக போகிறாங்க. அதாவது நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தெரியாதனமாக அனுப்பிச்ச ஒரு மெசேஜை எனி டைம் நீங்கள் delete பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி delete பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் delete ஆகிடும், உங்களுக்கும் delete ஆகிடும். ஸோ அதனால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்களோட டிவைஸ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா
அடிக்கடி டில் ஃபார் எவ்ரி ஒன் ஆப்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து சீக்கிரமாகவே ஃபுல்லாகிடும். நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறோம். அடுத்த அப்டேட்டை பற்றி பார்ப்போம். ஸோ 5ஆவதாக லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அந்த செம்மையான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் உங்களோட லாஸ்ட்டு சீன் வந்து ஹைட் பண்ணும் அப்படின்னா இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கிறது 3 ஆப்ஷன் தான். ஒன்று எவ்ரி ஒன், மை காண்டாக்ட்ஸ், நோபடி, இது 3 தான். ஒன்று நீங்கள் ஹைட் பண்ணால் மொத்தமாக ஹைட் பண்ணணும், யாருக்கும் தெரியாத மாதிரி. இல்லைன்னா உங்கள் காண்டாக்ட்ஸ் கிட்ட மட்டும் ஹைட் பண்ணணும், இல்லைனா எல்லார்கிட்டையும் ஃபார் எவ்ரி ஒன், அந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வாட்ஸ்அப்பு கொடுக்க போகிற அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயரில் உங்களோட லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் காண்டாக்ட்ஸ், அதாவது குறிப்பிட்ட காண்டாக்ட்ஸ், நீங்கள் எந்த காண்டாக்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கிற மாதிரியும், மிச்சம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரியும் உங்களோட லாஸ்ட் சீனை நீங்கள் வச்சுக்க முடியும். ஓகே, இது சொன்னோடனே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு உங்களோட ஸ்டேட்டஸை யார் யார் பார்க்கலாம், யார் யார் பார்க்கக்கூடாது நம்ம ஹைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களோட லாஸ்ட் சீனையும் வந்து யார் பார்க்கலாம், எந்தெந்த காண்டாக்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னும் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஸோ இதுதான் அந்த 5ஆவது அப்டேட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் பற்றின ஒரு 5 செம்மையான அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் ஒரு சில விஷயம் வாட்ஸ்அப் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு சிலது சொல்ல போகிறாங்க அஃபிஷியலாக கூடிய சீக்கிரமாகவே. ஸோ இந்த 5 நான் கொடுத்த அந்த 5 அப்டேட்ஸில் எந்த அப்டேட்காக நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then, this is Arun signing off. Bye. வாட்ஸ்அப்பில் இந்த ரீல்ஸ் ஆப்ஷன் வந்தோடனே ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற ரீல் நம்ம ரீலாக தான் இருக்கணும். Wait a minute. Who are you?